வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சு காம்பினேஷன். என்ன, கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் போயிட்டு இருக்காங்க. 5 கிரகங்கள் சங்கமம். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி, 5 கிரகங்கள் மீன ராசியில் இருக்காங்க. அப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் 3ஆம் வீடு. ஆனால் 3ஆம் தேதி அன்றைக்கே அவர் 4ஆம் வீட்டுக்கு மாறிடுவார். அதான் கடகராசிக்குள்ளே. அவர் 3இல் இருந்தாலும் சிறப்பு, 4இல் இருந்தால் மேலும் சிறப்புது. அப்படி தான் நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க இது நீச்சஸ்தானம் அது இதுன்னு. பயப்பட வேண்டாம். சில சின்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதானே தவிர பெரிய அளவுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்காது. உங்களுடைய 2ஆம் வீட்டில் குரு இருப்பது ரொம்ப சாதகமான நிலை. இந்த மாதம் முழுக்க அவர் 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். இப்படி தொடங்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், 12ஆம் வீட்டில் இவ்வளோ கிரகங்கள் சங்கமாக இருக்கும்போது வெளிநாடு போகணும் அப்படின்ற இதோ இல்லை வெளிநாட்டுக்கான ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றவங்களோ கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% ஏற்படும். அப்போ நான் புதுசாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்கள் முயற்சிகள் நல்ல முறையில் பரிதமாகும் அப்படின்னு நினைக்கலாம். அப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நேச்சுரலி எல்லாம் போயிட்டு 12 உட்காரும்போது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வராது, மறந்துடலாம். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படவே கூடாது. அவன் நல்லவன் நான் செஞ்சேன், இவன் நல்லவன் நான் செஞ்சேன், அவர் அட்வான்ஸ் கேட்டார் கொடுத்தேன், வேலை நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா பல கிரகங்கள் 12 இருக்கும்போது இதுதான் பிரச்சனை. சில பேருக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நான் பெரிய கார் வாங்கணும், பெருசாக இது பண்ணணும், அது பண்ணணும். அப்போ இருக்கிற காசை சுப விரயங்கள்னு எடுத்துக்கலாம். அப்படி சில காரியங்களை செய்ய முடியும். அது சுப விரயம் தான் அது. அப்போ எங்கிட்ட காசு இருக்கு, ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறவங்க இதை செய்ய முடியும். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசி தான் அவருக்கு உச்ச ராசி. அப்போ உச்சராசியில் சூரிய பகவான் வரும்போது என்ன விஷயம், ரொம்ப பெரிய நன்மை தான் அது. ஏன்னா 5 குடைவன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். 2 விஷயத்துக்கு, ஒரு விஷயத்துக்கு நல்லது, இன்னொரு விஷயத்தில் பிரச்சனை வரும். எந்த விஷயத்தில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ், பெருமை, பதவி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி. ஏன்னா 5ஆம் வீடு. ஸோ புகழ், பெருமை, பதவி அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். அதுவும் பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்தீங்க, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் எல்லாம் இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உயர்வுகளை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய காலம். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில், அதுவும் குறிப்பாக பிபி இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் சொல்லுவாங்க இந்த ஹேமரேஜ் அது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஏற்படுற. ஏன்னா உங்கள் தலையில் சூரியன் உட்காந்துருக்கார். அது தலைப்பகுதி மேஷம்னா அங்கே ஹீட்டு. அப்போ உங்களுடைய தலையில் ஹீட் ஆகும்போது என்னாகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதோடைய ஒரு பேசிக் இது பிபி, பிளட் ப்ரெஷர் சொல்லுவாள் அது. ஸோ நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில். உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ உஷ்ணாதிக்க நோய்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், நம்ம உடல் உஷ்ணத்தினால் வரும். அந்த உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய அளவில் சூரியனுடைய ஒரு வீரியம் இருக்குது. அப்போ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப உங்களை சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ தான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம், 4ஆம் இடத்துல அவர் நீச்சஸ்தானத்துக்கு போயிட்டார் செவ்வாய். அப்போது உடல் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கவனமாக இருங்கள் அப்படின்னு தான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. மற்றபடி நல்ல காலமாகத்தான் இருக்கும். பதவி உயர்வு, ஒரு இம்பார்ட்டன்ஸு இதெல்லாம் ஏற்படுறதுனால இது ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் மந்தாக தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.